மாலை நேரத்தில் முடிவுகள் தெளிவாக ஆரம்பித்தன. டிவிகே 108, டிஎம்கே 59, ஏஐஐடிஎம்கே 47, பிஜேபி 1, மற்ற கட்சிகள் சில இடங்கள். இதனால் தமிழ்நாட்டில் ஹங் அசெம்பிளி நிலை உருவானது. அதாவது ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை இல்லை. ஆட்சிக்கு தேவையான எண்ணிக்கை 118, ஆனால் டிவிகே வென்றது 108, வெறும் 10 இடங்கள் குறைவு. அத்தியாயம் 4. ஏன் மக்கள் டிவிகேக்கு வாக்களித்தார்கள்? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஏன் மக்கள் திடீரென டிவிகேவை தேர்ந்தெடுத்தார்கள்? இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இளைஞர்களின் ஆதரவு வாக்களித்ததாக கூறப்படுகிறது. விஜயின் பேச்சுகள், சமூக ஊடக பிரச்சாரம், அவரின் ரசிகர் வலையமைப்பு, இவை அனைத்தும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. மாற்றம் வேண்டும் என்ற மனநிலை. பல ஆண்டுகளாக அதே அரசியல், அதே கட்சிகள், அதே வாக்குறுதிகள். இதனால் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வேண்டும் என்ற உணர்வு உருவானது. அந்த மாற்றத்தின் முகமாக விஜய் பார்க்கப்பட்டார். பெண்கள் மற்றும் முதல் வாக்காளர்கள். இந்த தேர்தலில் பெண்கள் மற்றும் முதல் முறையாக வாக்களித்த இளைஞர்கள் டிவிகேக்கு அதிக ஆதரவு கொடுத்ததாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். டிஎம்கே மற்றும் ஏஐஐடிஎம்கேக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி. இந்த தேர்தலில் மிகப்பெரிய அதிர்ச்சி டிஎம்கே மற்றும் ஏஐஐடிஎம்கேக்கு ஏற்பட்ட பின்னடைவு. டிஎம்கே எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறவில்லை. ஏஐஐடிஎம்கே பல இடங்களில் கடுமையான தோல்வி கண்டது. சில தொகுதிகளில் டிவிகே வேட்பாளர்கள் மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். விஜயின் அமைதியான அரசியல். இந்த தேர்தலில் விஜய் மிகவும் கவனமாக செயல்பட்டார். அதிகமாக சர்ச்சை பேச்சுகள் இல்லை. எதிர்க்கட்சிகளை நேரடியாக தாக்கவில்லை. அவர் தொடர்ந்து சொன்ன ஒரு விஷயம் மட்டும்: தமிழகத்திற்கு மாற்றம் தேவை. இந்த ஒரு வாசகம் மக்களிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அடுத்து யார் முதலமைச்சர்? இப்போது தமிழ்நாடு முழுவதும் ஒரே கேள்வி: விஜய் முதலமைச்சரா? டிவிகே பெரிய கட்சியாக இருந்தாலும் தனி பெரும்பான்மை இல்லை. ஆகவே சிறு கட்சிகளின் ஆதரவு மிகவும் முக்கியம். காங்கிரஸ், விசிகே, சில சுயேட்சைகள், இவர்கள் யாரை ஆதரிக்கிறார்கள் என்பது அரசை தீர்மானிக்கப் போகிறது. ஆளுநரின் முக்கிய பங்கு. ஹங் அசெம்பிளி வந்ததால் ஆளுநரின் முடிவு முக்கியமாக மாறியுள்ளது. யாரை முதலில் அரசு அமைக்க அழைப்பார்? டிவிகேவா அல்லது கூட்டணி அமைக்கும் டிஎம்கேவா? இந்த கேள்வி தற்போது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கியுள்ளது. இது ஒரு அரசியல் புரட்சியா? பல அரசியல் விமர்சகர்கள் கூறுவது இது சாதாரண தேர்தல் இல்லை, இது அரசியல் புரட்சி. ஏனெனில் 50 ஆண்டுகளாக இருந்த இரு கட்சி அரசியல் இப்போது உடைந்திருக்கிறது. தமிழக அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. ஒரு நடிகர் ரசிகர்களின் ஆதரவில் அரசியலுக்கு வந்தார். பலர் விமர்சித்தார்கள், பலர் கிண்டல் செய்தார்கள். ஆனால் முதல் தேர்தலிலேயே தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சியாக மாறினார். இது வெறும் தேர்தல் வெற்றி இல்லை, ஒரு புதிய அரசியல் சக்தியும் பிறப்பு. தமிழக அரசியல் இனி எப்படி மாறும்? விஜய் உண்மையிலேயே முதலமைச்சராக வருவாரா அல்லது கூட்டணி அரசியல் புதிய திருப்பத்தை கொடுக்குமா? இதற்கான பதில் அடுத்த சில நாட்களில் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழக அரசியலின் அடுத்த பெரிய அப்டேட்டுடன் மீண்டும் சந்திப்போம்.